Hi students, 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்துக்குண்டான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் காலாண்டு தேர்வுக்குண்டான 5 மார்க் பார்க்க போகிறோம். இதில் உள்ள கேள்விகள் நீங்கள் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 5 மார்க்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1ல் ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவாக விளக்கப்படத்துடன் விளக்குக, கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. இந்த 2 கொஸ்டினிலிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக உங்களுக்கு என்ன செஞ்சு வைப்பேன் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக அந்த 2 கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்க வேண்டிய கொஸ்டின், சரிங்களா? அடுத்ததாக நமக்கு சாப்டர் பாடம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் முதல் 3 கேள்வி இருக்கும், சரிங்களா? நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த முதல் 3 கேள்விகளுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. நான் இதில் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். 3வது கேள்வியும் உங்களுக்கு அதில் ரொம்ப 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 முக்கியமான கேள்விகள் தான். ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு பாடம் 2ல் பார்ட் 1ல் 3 கேள்விகளுமே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க, சரிங்களா? அடுத்ததாக பாடம் 2ல் பார்ட் 2ல் உங்களுக்கு 1வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் படிச்சிருங்க, ஓகேங்களா? அடுத்ததாக சாப்டர் 3யை பொறுத்தளவுக்கு நுண்செயலின் பண்புக்கூறுகளை விளக்குக, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ரோம், இதனுடைய வகைகளை விளக்கமாக எழுதுக, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ படிச்சுக்கோங்க. அடுத்ததாக சாப்டர் 4ை பொறுத்தவரைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 கொஸ்டினாக படிக்கணுமா சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம், நம்ம கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா கொஸ்டினும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதையுமே விடாமல் வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அப்போ தான் உங்களால் 5 மார்க்கும் உங்களால் ஷியராக 100% உங்களால் என்ன செய்யணும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது, அந்த கொஸ்டின் கஷ்டமாக இருக்குன்னு எந்த கேள்வி என்ன செய்யாதீங்க அப்படின்னா விட்டுட்டு படிக்காதீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க, சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் டைம் பார்த்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் என்ன செய்யணும் செக் பண்ணாலும் நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு என்ன செஞ்சுருங்க அப்படின்னா வந்திருக்கும். அது உங்கள் சாப்டர் 5ல் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு கோப்பு மற்றும் கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. இதெல்லாம் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பதிப்புகளை விவரி, இதுவும் ஒரு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? சாப்டர் 6ஐ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 3வது கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? சாப்டர் 7 அண்ட் சாப்டர் 8 சென்டம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி அதில் அதிகமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இல்லை 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு, சரிங்களா? சாப்டர் 9ஐ பொறுத்தளவுக்கு C++ பிழைகளின் வகைகள், இந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் கண்டிப்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2ஐயுமே நீங்கள் ஒமிட் பண்ணாமல் படிக்க வேண்டிய கொஸ்டின், சரிங்களா? நம்ம சேனலில் தான் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனல் என்ன செய்யுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்ததாக சாப்டர் 10க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 2 கொஸ்டின் தான். ஸோ இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா 2லிருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.